வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சற்று முன் பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி நிலையை வைத்து ஏமாற்றின வரார் அப்படின்னு அமலாக்கத்துறை எடுத்த ஒரு மிக ஒரு முக்கியமான முடிவை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் பார்த்திங்கன்னா கைது பண்ணி விசாரணை செய்யலாம் அப்படின்னா அதற்குள்ளாகவே அவருக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சுவலி வந்துடுச்சுங்க. நெஞ்சுவலி வந்துடுச்சு அப்படின்னு 3 குழாய்கள் இரத்த குழாய்கள் அடிபட்டுறதுனால அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி டாக்டர்கள்லாம் சொல்லிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா நாடகம் ஆடுறாரு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சோசியல் மீடியாஸில் பரவிட்டு இருந்துச்சுங்க. ஏன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் வராதா, இப்போ கைது பண்ணக்குள்ள தான் வருமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உடனடியாக இவர் பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரிமாண்ட்லாம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இவர் அந்த நாட்கள் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலே இருந்து ஏமாற்றிடுவார். இவர் விசாரணைக்கு இவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 100 கேள்விக்கும் மேலே பார்த்திங்கன்னா கேள்விகள் கேட்கப்பட அமலாக்கத்துறையினர் உள்ளார்களாம். ஆனால் எதற்குமே இவர் பார்த்திங்கன்னா இல்லை என்னெல்லாம் இப்போ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா காவேரி மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் இப்போ விசாரணைக்கு உகந்தவராக இல்லை, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் அவர்கிட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதற்காகவே பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக எய்ம்ஸ் மருத்துவர்களை பார்த்திங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு அவங்க ஆப்ரேஷன் அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நாளை. அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களும் கூட இருப்பாங்க அப்படின்ற ஒரு அனுமதி பெறவும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராக்கள் பார்த்திங்கன்னா அந்த 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 ஆப்ரேஷன் தியேட்டரில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறையினர் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான செய்திகள் என்ன, இன்னும் கொஞ்சம் நாட்கள் நீட்டிச்சு கொடுக்கணும். ஏன்னா இவர் ஆஸ்பத்திரியிலே இருந்தால் அந்த தண்டனை காலங்கள் எல்லாம் முடிந்துவிடும். அதுக்கப்புறம் இவரிடம் எந்த கேள்விகளும் கேட்க முடியாது. அமலாக்கத்துறையோட நேரம் செலவழித்து தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி இது நினைக்கிறதுனால இதுக்கெல்லாம் எதிர்த்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா மிக விரைவில் பார்த்திங்கன்னா அவரிடம் விசாரணை செய்யணும், அதற்கு ஒப்புதல் கொடுக்கணும், அதே மாதிரி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவர்களையும் உள்ளே அனுமதிக்கணும், கேமரா வீடியோக்கள் பார்த்திங்கன்னா எடுக்கப்படணும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு கேள்விக்கு கூட பார்த்திங்கன்னா பதிலளிக்க வரமாட்டேங்கிறார். ஆனால் சாப்பிட அதுக்கு எதுக்கு மட்டும் இது வேண்டும் அது வேண்டும் என குழந்தை போல் பார்த்திங்கன்னா வாங்கி கொள்வதாக செய்திகள் வருதுங்க. அவரோட மனைவியை இதெல்லாம் எதிர்த்து பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு மனு கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் அவங்க என்ன முறையீடு பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோட கணவருக்கு பார்த்திங்கன்னா முறையான சிகிச்சை அளிக்கிறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க, இவங்க பார்த்திங்கன்னா தினமும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க, இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முடிவுகளை கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.